Hey guys, இந்த வீடியோட டாபிக் ஃபெக்ஸோஃபெனடின். இது ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆன்டிஹிஸ்டமின். அலர்ஜிக் சிம்டம்ஸை குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹே ஃபீவர், ஸ்னீசிங், ரன்னி நோஸ், இச்சி இல்லைனா வாட்ரி ஐஸ், அப்படி இல்லைனா வந்து ஹைவ்ஸ்னால வரக்கூடிய இச்சினஸ் இல்லைனா வந்து ஸ்வெல்லிங், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு வந்து நம்ம பாடியில் பிளாக் பண்ணும். இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்து உருவாக்கும். ஸோ இந்த ஹிஸ்டமினை பிளாக் பண்ணுறதுனால அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கம்மியாகும். ஃபெக்ஸோஃபெனடினோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது லோ செடேட்டிவ் எஃபெக்ட், அதாவது தூக்கம் வர வைக்காது. எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் அலர்ஜிஸை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னா ஃபெக்ஸோஃபெனடின் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது, டேப்லெட்ஸ், லிக்விட், இந்த மாதிரி. யூஸ்வலாக ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும். ஸோ ஃபெக்ஸோஃபெனடின் வந்து எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. டோன்ட் ஓவர் டூ இட். அண்ட் ஆல்சோ ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் இல்லைனா வந்து கிரேப் ஃப்ரூட் ஜூஸ், இது கூட எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபெக்ஸோஃபெனடின் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜூஸஸ் எல்லாம் குடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியாகும். அண்ட் இதுக்குன்ட்டு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. தலைவலி, தலை சுத்தல், இல்லைனா ட்ரை மவுத், அந்த மாதிரி. மற்றபடி வந்து இது கொஞ்சம் ஜென்ரலி வெல் டாலரேட்டட் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் டாக்டர் இல்லைனா ஃபார்மசிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.